Good morning, my dear students. I am your English teacher, Little Flower. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாம் நல்லா இருப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பரில் 35ல் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? A figure of speech is figurative language. That is a language which is used to draw picture mentally to convey a message or idea much quicker, effective and vividly. அதாவது இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மனசில் எழக்கூடிய எண்ணங்களையும் கருத்துக்களையும் உருவகப்படுத்தி படமாகவோ அல்லது குறியீடாகவோ சொல்லக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழி வந்து நமக்கு நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ், நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் அல்லது நமக்கு கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் விரைவாகவும் பயனுள்ள விதத்துலையும் உருவகப்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ இதனுடைய டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய டைப்ஸ், செவரல் டைப்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஒரு 5 டைப்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். The 5 types of figure of speech, those are simile, metaphor, assonance, alliteration. The 5th one oxymoron அல்லது contrast. In the figure of speech, first we are going to see simile. Simile is the comparison of two unlike things using the words like, as or so. இப்போ அதில் சிமிலி அப்படின்றதுக்கான விளக்கம் பாருங்கள். ஏதாவது 2 திங்ஸ் அன்லைக் திங்ஸ்ன்னு சொல்லும் பொழுது வெவ்வேறான 2 பொருட்களை நமக்கு வெவ்வேறான பொருட்களை கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணும்போது அந்த சென்டென்ஸில் நமக்கு லைக், அஸ் அல்லது ஸோ அப்படின்ற வார்த்தைகள் வந்திருக்கும். இப்போ எனக்கு கொடுத்துருக்கூடிய கிவன் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், யுவர் ஐசஸ் ஆர் லைக் தி டைமண்ட் பிரைட். ஐசஸை டைமண்டோட கம்பேர் பண்ணுறாங்க. உன்னுடைய கண்கள் நமக்கு அந்த டைமண்ட் பிரைட்டை போல் நமக்கு டைமண்ட் மாதிரி நமக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல லைக்ன்றதை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் இதை நம்ம சிமிலியாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். சி டான்சஸ் லைக் அ பீகாக். அவ மயிலை போல நடனமாடுகிறாள். இதுலேயும் லைக்ன்ற வேர்டு வந்திருக்கு. தேர்டு பாருங்க, ஹீ இஸ் அஸ் டால் அஸ் அ ஜிராஃபி. அவன் ஒட்டகச்சிவிங்கி மாதிரி நமக்கு உயரமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தேர்ட் சென்டென்ஸ்லேயும் நமக்கு அஸ்ன்ற வார்த்தை நமக்கு வந்திருக்கு இல்லையா. அப்போ அந்த கிவன் 3 சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைக்கு, அஸ்ஸு இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நமக்கு அது நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் சிமிலியாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ சிமிலி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2 அன்லைக் திங்ஸை கம்பேர் பண்ணுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் தி வேர்ட்ஸ் லைக்கு, அஸ்ஸு ஆர் ஸோ. ஓகேவா? செகண்ட் ஒன் இஸ் மெட்டஃபர். Metaphor is a word used to compare 2 unlike objects, ideas, thoughts or feelings, but it is done without using like, as or so. இப்போ இந்த மெட்டஃபர் அப்படின்ற டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயும் 2 unlike திங்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே யூஸ் பண்ணது சிமிலியில் அதே 2 அன்லைக் திங்ஸை கம்பேர் பண்ணிவிட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் தி வேர்ட்ஸு லைக்கு, அஸ், ஸோ சொன்னாங்க இல்லையா. இங்கே அந்த மாதிரி லைக்கு, ஸோ, அஸ் அந்த மாதிரி வார்த்தைகள் வராது. ஆனால் 2 அன்லைக் திங்ஸை கம்பேர் பண்ணுவாங்க. கிவன் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டைம் இஸ் கோல்டு. டைமை கோல்டாக கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே அந்த மாதிரி வார்த்தைகள் வரல. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மெட்டஃபர். த செகண்ட் ஒன், யுவர் பிரைன் இஸ் அ கம்ப்யூட்டர். பிரெயினை கம்ப்யூட்டருக்கு கம்பேர் பண்ணுறாங்க. இங்கேயும் அதே மாதிரியான வார்த்தைகள் வராதனால இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மெட்டஃபர். தேர்ட் ஒன் இஸ் assonance. Assonance is the repetition of similar vowel sounds followed by different consonant sounds. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க. assonance அப்படின்றது repetition of similar vowel soundsன்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு வவல்ஸ் அப்படின்றது நமக்கு 26 ஆல்ஃபபெட் லெட்டர்ஸில் ஏ, இ, ஐ, ஓ, யூ இதை நம்ம வவல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி வவல்ஸில் வரக்கூடிய அந்த லெட்டர்ஸினுடைய சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகணும் ஒரு சென்டென்ஸில். இப்போ இந்த கிவன் எக்ஸாம்பிள் பாருங்கள். த சைல்டு கிரைடு சைலண்ட்லி. இதில் சைல்டு ஐ வருதா, கிரைடு சைலண்ட்லி எல்லாத்துலேயும் ஐ, சைல்டு, cried.
சைலண்ட்லி ஐ அந்த ப்ரொனன்சியேஷன் வரதுனால நமக்கு இதை அசோனன்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இப்போ இந்த அசோனன்ஸ் அப்படின்றது நம்ம வவல் சவுண்ட்ஸில் வரக்கூடிய லெட்டர்ஸு ஃபஸ்ட்டில் வரணுமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டில் வந்தால் மட்டும்தான் அசோனன்ஸா அப்படின்றது கிடையாது. ஃபஸ்ட்லேயும் வரலாம், இடையிலையும் வரலாம். இப்போ கொடுத்துருக்கூடிய கிவன் சென்டென்ஸில் கூட நமக்கு இடையில தான் வந்திருக்கு பாருங்க, ஐ அப்படின்றதுலாம் நமக்கு இடையில வந்திருக்கிறதுனால இதை நம்ம அசோனன்ஸாக சொல்லலாம். அப்போ அசோனன்ஸ் அப்படின்றது ரிப்பீட்டேஷன் ஆஃப் சிமிலர் வவல் சவுண்ட்ஸு இனிஷியல் லெட்டராகவும் இருக்கலாம், இடையில இருக்கக்கூடிய லெட்டராகவும் இருக்கலாம். Fourth one is alliteration. Alliteration is the repetition of words that start with the same consonant sound. The word does not have to start with the same letter but must from the same sound. இப்போ alliteration அப்படின்றது நமக்கு repetition of the consonant soundsன்னு சொல்கிறாங்க. நமக்கு கான்சனன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வவல்ஸில் வரக்கூடிய அந்த ஏ இ ஐ ஓ யூ தவிர மற்ற 21 லெட்டர்ஸ் என்ன சொல்கிறோம், நமக்கு கான்சனன்ட்ஸாக கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா. அந்த கான்சனன்ட்டில் வரக்கூடிய சவுண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அலிட்ரேஷனாக எடுத்துக்கிறோம். இப்போ அந்த கிவன் எக்ஸாம்பிள் பாருங்கள். சி இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த், ஃபர்ம் இன் ஹர் பிலீஃப். இதில் ஃபஸ்ட் இதில் சி ஸ்ட்ராங், இதில் சிஎஸ்எஸ் அப்படின்ற சவுண்டில் வரதுனால இதை அலிட்ரேஷனாக எடுத்துக்கிறோம். அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா ஃபெய்த் ஃபர்ம் எஃப்பில் வரதுனால, அந்த எஃப் சவுண்டில் வரதுனால இதை நம்ம அலிட்ரேஷனாக எடுத்துக்கிறோம். அப்போ அலிட்ரேஷன் அப்படின்றது கான்சனன்ட் சவுண்ட்ஸில் வரக்கூடிய அந்த லெட்டர்ஸ், அந்த சவுண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா அதை நமக்கு அலிட்ரேஷனாக கன்சிடர் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆக்சிமொரான். ஆக்சிமொரான் அப்படின்றத கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Two controversy words come together in a sentence. கான்ட்ரோவர்சி அப்படின்றது நமக்கு எதிரிடையான வார்த்தைகள், ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து ஒரு சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஆக்சிமோரான் ஆர் கான்ட்ராஸ்ட். இந்த கிவன் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். இந்த கிவன் டூ சென்டென்ஸில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் அப் டவுன் அப்படின்ற ஆப்போசிட் வேர்ட்ஸ், அப் மேலே கீழே அப்படின்ற மாதிரி நமக்கு ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் வந்திருக்கு. செகண்ட் சென்டென்ஸில் ரஃப் அண்டு ஸ்மூத்து, இது ரெண்டும் ஆப்போசிட்டான வார்த்தைகள். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஆப்போசிட்டாக அந்த கான்ட்ரவர்சியான வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கன்சிடர் அஸ் அ ஆக்சிமொரான் ஆர் கான்ட்ராஸ்ட். இன்னைக்கு நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் 5 டைப்ஸ் பார்த்தோம். சிமிலி, மெட்டஃபர், அசோனன்ஸ், அலிட்ரேஷன் அண்ட் ஆக்சிமொரான் ஆர் கான்ட்ராஸ்ட் பார்த்தோம் இல்லையா. இந்த ஒன்று என்னன்றதை நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சிமிலி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2 அன்லைக் திங்ஸை கம்பேர் பண்ணுறது. ஆனால் அந்த சென்டென்ஸில் வந்து நமக்கு லைக்கு, அஸ், சோ அப்படின்ற வார்த்தைகளால் நமக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி லைக், அஸ், சோன்ற வார்த்தைகள் வந்தாவே அதை நம்ம சிமிலியாக கன்சிடர் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன் மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்றதுலையும் 2 அன்லைக் திங்ஸை கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் வித்தவுட் தி ஹெல்ப் ஆஃப் தட் வேர்ட்ஸ் லைக்கு, அஸ், சோ இந்த வார்த்தைகள் இல்லாமல் 2 திங்ஸை கம்பேர் பண்ணோம்னா தட் இஸ் கன்சிடர் அஸ் அ மெட்டஃபர். தேர்ட் ஒன் அசோனன்ஸ். அசோனன்ஸ் அப்படின்றது நமக்கு சிமிலர் வவல் சவுண்ட்ஸில் நமக்கு வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். அதாவது அந்த வவல் சவுண்ட்ஸ் சொல்லும்போது ஏஇஐஓயு அப்படின்ற சவுண்ட்ஸில் வரக்கூடிய லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகணும் சென்டென்ஸில். அது வந்து நமக்கு இனிஷியல் லெட்டராக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, இடையிலையும் அந்த வவல் சவுண்ட்ஸில் லெட்டர்ஸ் வரலாம். ஃபோர்த் ஒன் அலிட்ரேஷன். இதுலேயும் நமக்கு என்ன செய்கிறாங்க, அந்த சவுண்ட்ஸை தான் சொல்கிறாங்க, ஆனால் இங்கே கான்சனன்ட் சவுண்ட்ஸை சொல்கிறாங்க. ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி சேம் கான்சனன்ட் சவுண்ட்ஸாக சொல்கிறாங்க. இதுலேயும் நமக்கு ஸ்டார்டிங் லெட்டராக இருக்கலாம், ஸ்டார்டிங் லெட்டர் தான் மேக்ஸிமம் இருக்கும் கான்சனன்ட்ஸ் பார்க்கும்பொழுது. அலிட்ரேஷன் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன சொல்கிறாங்க, ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி கான்சனன்ட் சவுண்ட்ஸு. அடுத்து ஃபிஃப்த்து ஒன் ஆக்சிமொரான் ஆர் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்கிறது நமக்கு கான்ட்ரவர்சியான வேர்ட்ஸ் வரணும். ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து ஒரு சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கன்சிடர் அஸ் அ ஆக்சிமொரான் ஆர் கான்ட்ராஸ்ட். இங்கே பாருங்கள், இதோட நமக்கு இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் 5 டைப்ஸ் முடிஞ்சிருச்சு. இதில் ஒவ்வொரு டைப்ஸ், அந்த டைப்ஸோட பேரில் உங்களுக்கு புதுசாக இருக்கும். அந்த நேம்ஸையும் மெமரி பண்ணிவிட்டு எப்படி என்ன வந்துச்சுன்னா நமக்கு என்ன மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் நேம் கொடுக்குறோம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கைடில் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. நம்ம மண்டே கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூம்மா.